இப்போ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இதை தான் நம்ம வந்துட்டு 2 நாளா பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா, இந்த சாப்டர்ல இருந்து தான் நம்ம வந்துட்டு 2 நாளா பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா, ஸோ நான் இதுல இருந்து இதோட ஸ்டாப் பண்ணிட்டு நான் வந்துட்டு ஸோ என்னுடைய நோட்ஸ்ல இருந்து உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். ஓகேங்களா, ம். ஸோ எல்லாமே புக்ல இருக்கிறது தான். ஓகேங்களா, ஸோ இட்ஸ் நாட் இன் தட் அவுட் ஆஃப் சிலபஸ், எல்லாமே சிலபஸ் ஆகுது தான். ஓகேங்களா, ஸோ நான் சொன்ன மாதிரி கிளாஸ் ஏ கிளாஸ் பி. கிளாஸ் சி, ஓகே. மல்டி கிளாஸ். ஓகேங்களா, நெட்வொர்க் ஹோஸ்ட் 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 அப்படின்ற மாதிரி இருக்கு. நெட்வொர்க் நெட்வொர்க் ஹோஸ்ட் ஹோஸ்ட், நெட்வொர்க் நெட்வொர்க் ஹோஸ்ட் ஹோஸ்ட் அப்படின்ற மாதிரி நம்ம இந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஓகேங்களா, மல்டி கேட் அண்ட் ரிசர்ச் பர்பஸ்க்காக கிளாஸ் பி அண்ட் கிளாஸ் சி அப்படின்றது வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஓகேங்களா, ஸோ கிளாஸ் ஏவோட ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும்னா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஃபேக்டரியில் இருக்க ஃபர்ஸ்ட் பிட்டு 0, இது எல்லாமே 0 பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்துட்டு சொல்லியிருக்கேன். ஸோ செகண்ட் ஆக்டேட்ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா கிளாஸ் பில வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா 1-0 இந்த மாதிரி வரும், 1-0 இந்த மாதிரி வரும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு எடுத்துட்டு போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நான் சொன்னேன். புரியுதா இது வந்துட்டு? ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம எடுத்துட்டு போனோம். இந்த மாதிரி எடுத்துட்டு போனோம்னா நம்மளுக்கு வந்துட்டு கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு சொன்னேன். ரேஞ்சஸ் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிளாஸ் ஈக்கு எல்லாமே வந்துட்டு அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அதுவும் வந்துட்டு இந்த புக்ல இருக்காது. நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே நான் வந்து சொன்னேன். அது வந்துட்டு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு 110 111 அப்படின்ற மாதிரி நம்ம போட்டு நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். ஸோ அதே மாதிரி தான் இங்க வந்திருக்கோம். ஓகேங்களா, ஸோ நெட்வொர்க் அட்ரஸ்ல வந்துட்டு ஆல் ஜீரோஸ் இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால் நெட்வொர்க் ஆர் செக்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ நெட்வொர்க் அட்ரஸ்ல வந்துட்டு ஆல் ஒன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு தட் இஸ் ஆல் நெட்வொர்க்னு அர்த்தம். ஆல் நெட்வொர்க் அப்படின்னு அர்த்தம். நெட்வொர்க் ஆஃப் ஆல் ஒன்ஸ், நெட்வொர்க் அட்ரஸ் ஆஃப் ஆல் ஜீரோஸ். ஓகேங்களா, தட் இஸ் ஆல் நெட்வொர்க் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, இப்போ நோட்ல வந்துட்டு எல்லாமே 0வா இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால் நெட்வொர்க் அட்ரஸ். நோட்ஸ்ல வந்துட்டு எல்லாமே வந்துட்டு எல்லாமே 0வா இருந்துச்சுன்னா அது வந்து நெட்வொர்க் அட்ரஸ். எல்லாமே 1ஆ இருந்தா ப்ராட்காஸ்ட் அட்ரஸ் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்துட்டு இதுதான் வந்துட்டு லூபேக் அட்ரஸ் நான் உங்களுக்கு சொன்னேன். லூபேக் அட்ரஸ் எதுக்காக அப்படின்னா வந்துட்டு உங்க சிஸ்டம்ல வந்து பிசி வந்துட்டு இன்டர்நெட்லேயே இல்லை, ஆனா உங்களுக்கு லோக்கலா வந்துட்டு நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா வந்துட்டு லூபேக் அட்ரஸ் யூஸ் பண்ணி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு ஐடியா கொடுத்துருந்தேன். அடுத்ததா வந்துட்டு பாத்தீங்கன்னா என்டர்பிரைஸ் ஐபி அட்ரஸ் செட் டு ஆல் ஜீரோஸ். Enterprise IP is set to that all zeros. Enterprise IP is set to that all ones. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம வந்துட்டு பண்ணி வச்சிருந்தோம். ஸோ அதுதான் வந்துட்டு இப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு கொடுத்துருக்கேன். ஓகேவா, ஸோ அதுதான் வந்துட்டு இங்க வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன். ஸோ ILIP set to 0 255 255 255 அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம வந்துட்டு கொடுத்துருந்தோம். இது நோட் அட்ரஸ் நம்ம பார்த்தோமா? ஆமா, நோட் அட்ரஸ் தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஹோஸ்ட் அட்ரஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, நோடு ஹோஸ்ட். ஓகே, நோட் அட்ரஸ் ஹோஸ்ட் அட்ரஸ் எல்லாமே ஒண்ணுதான். ஐபி அட்ரஸ் எல்லாமே ஒண்ணுதான். Enterprise IP address set to that all zeros. It used only Cisco router designated to default route. ஓகேங்களா, ஸோ இட் வில் மீன் தட் ஆல் ஜீரோஸ் இருந்துச்சுன்னா எல்லாமே 255 இருந்துச்சுன்னா அது ப்ராட்காஸ்ட் அப்படின்ற மாதிரி வந்துடும். ஓகேங்களா, ஸோ நெட்வொர்க் நோடு அப்படின்னாலும் ஒண்ணுதான், நெட்வொர்க் ஹோஸ்ட் அப்படின்னாலும் ஒண்ணுதான். ஓகே ஓகே ஓகேங்களா, ஸோ அதுதான் நம்ம வந்துட்டு கிளாஸ் ஏ கிளாஸ் பில வந்துட்டு பார்த்தோம். எவ்வளவு வேலிட் ஐபி அட்ரஸ் ஒரு டேபிள உங்களுக்கு கொடுத்துருக்கேன், எவ்வளவு வேலிட் ஐபி அட்ரஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கிளாஸ் ஏல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆல் ஹோஸ்ட் பிட்ஸ் ஆஃப் நெட்வொர்க் அட்ரஸ், ஆல் ஹோஸ்ட் பிட்ஸ் இஸ் ஆஃப். ஆஃப் அப்படின்னா எல்லாமே 0வா இருக்குன்னு அர்த்தம். எல்லா ஹோஸ்ட் பிட்ஸ்மே 0 அப்ளை பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு நெட்வொர்க் அட்ரஸ்னு வந்துடும். எல்லாமே வந்துட்டு ஹோஸ்ட் பிட்ஸ் எல்லாமே வந்துட்டு 1ஆ இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அது ப்ராட்காஸ்ட் அட்ரஸ் வரும். அந்த நெட்வொர்க்குடைய ப்ராட்காஸ்ட் அட்ரஸ் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்த்தோம். இதை தவிர மீதி இருக்கிறது எல்லாமே வந்துட்டு வேல்யூபிள் ஹோஸ்ட் தான். வேல்யூபிள் ஹோஸ்ட் அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு இதுல இருந்து ஆரம்பிக்கும் 10.00 இருந்து ஆரம்பிச்சு 254 வரைக்கும் முடியும். 255 அப்படின்றது வந்து ப்ராட்காஸ்டா மாறி, ப்ராட்காஸ்ட் அட்ரஸ் 0வா இருந்துச்சு அப்படின்னா நெட்வொர்க் அட்ரஸா மாறி. அதனாலதான் -2 நம்ம பண்ணிட்டு இருந்தோம்.
ஓகேங்களா. ஸோ அடுத்ததா வந்துட்டு கிளாஸ் பி அப்படின்னாலே இதே தான் வந்துட்டு நெட்வொர்க் நோடு அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஸோ இதுல வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு வேலிட் ஹோஸ்ட் வேலிட் இது வந்துட்டு இது எல்லாமே வந்துட்டு அதே தான். ஓகேங்களா. எவ்வளவு ஐபி அட்ரஸ் எடுக்க முடியும் அப்படின்றத வந்துட்டு நம்ம வந்து பார்த்தோம். கிளாஸ் சினா என்ன வரும், கிளாஸ் சில வந்துட்டு எவ்வளவு ஐபி அட்ரஸ் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்த்தோம். ஓகேங்களா. இங்கே -21 போட்டிருக்காங்கன்னு தெரியுதா? 2/21. ஆமா. ஏன் 24 தானே வரணும், ஏன் 21 வந்துச்சு? ஏன்னா ஒரு 3 பிட் வந்து ரிசர்வ்டு பிட், அதனால 3 பிட்டை வந்துட்டு நம்ம மைனஸ் பண்ணணும், ஏன்னா ரேஞ்சஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக. அதனாலதான் 21, 2/21. ஓகேங்களா. -3, it is reserved positions to leave into the 21. ஓகேங்களா. ஸோ இதுக்கு வேலிட் ஹோஸ்ட் என்னன்றது வரும்னு பார்த்தோம். அதான் வந்து பிரைவேட் ஐபி அட்ரஸ் ஒன்று பார்த்தோம். பிரைவேட் ஐபி அட்ரஸ் வந்து ஆர்எஃப்சி நம்பர் அப்படின்னா வந்துட்டு 1912 படி வந்துட்டு அவங்க செட் பண்ணி வச்சிருக்காங்க பிரைவேட் ஐபி அட்ரஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பிரைவேட் ஐபி அட்ரஸ் பீப்புள் who can create the scheme, it's called that people who create that IP scheme, it also created as a private IP scheme. It will be used as a private, it will not routable on that internet, they are not routable on the internet. ஓகேங்களா. இது designed to purpose to creating the measure and well as that we need the security and also that conveniently save the value of namespace, conveniently save the name of value space அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்திருக்கோம். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு வந்திருக்குது. ஓகேங்களா. ஸோ அடுத்ததா வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த பிரைவேட் அட்ரஸ் எல்லாமே வந்துட்டு நீங்க இன்டர்நெட்ல யூஸ் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு பப்ளிக் ஐபி அட்ரஸ் வேணும். பப்ளிக் ஐபி அட்ரஸ் இருந்தால் மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு யூ ஹாவ் டு NAT டிரான்ஸ்லேஷன் யூஸ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணீங்க. இதான் பிரைவேட் ஐபி அட்ரஸோட ரேஞ்சஸ் நேற்று பார்த்தது. பிரைவேட் அட்ரஸ்னா என்ன, அதோட ரேஞ்சஸ் என்னன்றதை நம்ம நேற்று பார்த்தோம். ஓகேங்களா. ஒவ்வொரு கிளாஸ்லயுமே ஒவ்வொரு ஐபியை வந்து ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதுக்குன்னு சொல்லிட்டு சப்நெட் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்த்தோம். ஓகேங்களா. அடுத்ததா வந்து ஐபி அட்ரஸ் டைப்ஸ் வந்துட்டு பார்த்தோம். டைப்ஸ்ல வந்துட்டு நம்ம என்னென்ன பார்த்தோம், லூபேக் ஒன்று பார்த்தோம். அடுத்து வந்து லேயர் 2 ப்ராட்காஸ்ட்னா என்னன்னு பார்த்தோம், லேயர் 3 ப்ராட்காஸ்ட்னா என்னன்னு பார்த்தோம், யூனிகாஸ்ட்னா என்னன்னு பார்த்தோம், மல்டிகாஸ்ட்னா என்னன்னு பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ லேயர் 2 ப்ராட்காஸ்ட் அப்படின்னா என்ன, மேக்ஸிமம் எங்க யூஸ் ஆகும் அப்படின்றத வந்துட்டு நான் நேற்றே சொன்னேன், ஆல் எஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டிஎஸ்சிபி இந்த மாதிரி பர்பஸ் வந்துட்டு நம்ம பண்றோம் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு வந்து மேக் அட்ரஸ் தெரியாது. ஏஆர்பி அப்படின்ற ஒரு ப்ரோட்டோகால் நம்ம பண்ண, ஏஆர்பி ஒரு ப்ரோட்டோகால்ஸ் நம்ம பார்த்தோம், என்ன இருக்கா, அட்ரஸ் ரெசல்யூஷன் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ப்ரோட்டோகால்ல வந்துட்டு எனக்கு மேக் அட்ரஸ் தெரியாத பட்சத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் தெரியாது, டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் எனக்கு தெரியாது. அந்த டைம்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு லேயர் 2 ப்ராட்காஸ்ட் நடக்கும், எல்லாமே வந்துட்டு எஃப் ஆகும். டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் எல்லாமே எஃப் ஆக்கி அந்த நெட்வொர்க்ல இருக்க எல்லா பிசிக்குமே அனுப்பிச்சு பார்க்கும். ஓகேங்களா. ஸோ எனக்கு இந்த ஐபி அட்ரஸோட மேக் தெரியாது, யாராவது வச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐபியை யார் ஹோல்ட் பண்ணி வச்சுப்பாங்களோ அவங்க வந்துட்டு அந்த மேக் அட்ரஸ் வந்துட்டு நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா. அதான் வந்து லேயர் 2 ப்ராட்காஸ்ட் அப்படின்னு பார்த்தோம். லேயர் 3 ப்ராட்காஸ்ட்ன்றது என்னது, 255, 255, 255. இதுல 2 டைப் இருக்கு. IPv4ல இருக்க எல்லா ஐபிக்குமே ப்ராட்காஸ்ட் மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னா இந்த ஐபி 255, 255, 255, 255. ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு கிட்ட இந்த நெட்வொர்க் இருக்கு, இந்த நெட்வொர்க்குக்கு மட்டும் நான் ப்ராட்காஸ்ட் பண்ணணும், இந்த நெட்வொர்க்ல இருக்கிற எல்லா ஐபிக்குமே நான் ப்ராட்காஸ்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நெட்வொர்க்ல வந்துட்டு நெட்வொர்க் பிட்ஸ் வந்துட்டு 16 இருக்கு, ஹோஸ்ட் பிட்ஸ் வந்து 16 இருக்கு, ஏன்னா இது கிளாஸ் பி. ஓகேங்களா. அப்படின்ற போது வந்துட்டு எனக்கு எவ்வளவு ஐபி அட்ரஸ் கிடைக்கும், 2/16. 2/16 அப்படின்னா என்ன வரும், 2/16 அப்படின்னா எனக்கு என்ன வரும், 2/16 அப்படின்றது வந்துட்டு 65,000 வந்துட்டு ஐபி அட்ரஸ் வரும். இந்த 65,000க்கும் மட்டுமே நான் வந்துட்டு ப்ராட்காஸ்ட் அனுப்பணும் அப்படின்னா வந்துட்டு இந்த ஐபியோட கடைசி ஐபி அட்ரஸ் தான் வந்துட்டு ப்ராட்காஸ்ட் ஐபி அட்ரஸா இருக்கும். ஏன்னா வந்துட்டு ஹோஸ்ட் பிட்ஸ்ல வந்துட்டு எல்லாமே ஒன்ஸ் ஆயிடுச்சுன்னா அது வந்து ப்ராட்காஸ்ட் அட்ரஸ் நம்ம வந்து பார்த்தோம், மேலதான் பார்த்தோம், இப்போ நான் பார்த்துருக்கோம். ஓகேங்களா. அந்த நெட்வொர்க்குக்கு மட்டும் நான் ப்ராட்காஸ்ட் பண்ண போறேன், அவ்வளவுதான். ஸோ அவ்வளவுதான் வந்துட்டு இது வந்துட்டு நம்ம வந்துட்டு நடக்க போகுது. ஓகேங்களா. ஸோ 2 டைப் டிஎஸ்சிபியை பொறுத்த வரைக்கும் 2 ப்ராட்காஸ்ட் நடக்கும். ஒன்று வந்துட்டு டிஎஸ்சிபியில வந்துட்டு லேயர் 3 ப்ராட்காஸ்ட் நடக்கும். மேக் அட்ரஸ் கண்டுபிடிக்கும் போது லேயர் 2 ப்ராட்காஸ்ட் வந்து நடக்கும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு இதுல இருக்குது. மேக் அட்ரஸ் தெரியாத பட்சத்துல யூனிகாஸ்ட்னா என்னன்னு பார்த்தோம், 1-to-1 கம்யூனிகேஷன் அப்படின்ற மாதிரி நான் வந்து பார்த்தேன். யூனிகாஸ்ட் அப்படின்னா வந்துட்டு பர்டிகுலர் ஐபிக்கு மட்டும் அனுப்புறது, எனக்கு தெரிஞ்ச ஐபிக்கு மட்டும். மல்டிகாஸ்ட் அப்படின்றது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா
we have to send One it to to that particular group. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஐ ஹாவ் தட் EHRP டேட்டா, ஐ ரன் தட் EHRP திஸ் ஃபார் மீ. ஓகேங்களா, இப்போ இங்க ஒரு EHRPன்னு ஒரு சர்வீஸ் ரன் ஆயிட்டு இருக்கு, இந்த ரவுட்டர்லயும் EHRP ரன்னிங் சர்வீஸ் ரன் ஆயிட்டு இருக்கு. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா வந்துட்டு இவரோட அப்டேட்ஸ் வந்துட்டு EHRP எங்கெங்கெல்லாம் ரன் ஆயிட்டு இருக்கோ அங்கெல்லாமே அனுப்பணும். ஆனா இவர் என்ன பண்றாரு அப்படின்னா வந்துட்டு இந்த மல்டிகாஸ்ட் பாக்கெட் அனுப்புறாரு. அனுப்பும்போது இந்த பிசிக்கு வந்துட்டு EHRP பத்தி தெரியாது, இந்த பிசிக்கும் தெரியாது. அது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, we saw that multicast prime, it is not for us அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா இவர் வந்து பிக் பண்ணிக்கிறாரு, ஏன்னா வந்துட்டு ஐ ஹாவ் தட் பர்டிகுலர் EHRP சர்வீசஸ் அப்படின்ற மாதிரி. அதான் வந்து ஒன் டு மெனி அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம். மல்டிகாஸ்ட் ஐபி அட்ரஸ் எல்லாமே இந்த ரேஞ்சஸ்ல தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே ஓகேங்களா, சோ இப்படிதான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா, சோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பாருங்க. இந்த புக்ஸ் வந்துட்டு ஏற்கனவே நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். இந்த புக்ஸோட இது வந்துட்டு பின்னாடி வந்துட்டு நான் நடத்தின மாதிரியே இருக்கா, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களால ரிசால்வ் பண்ண முடியுதா, வாட் இஸ் அ கிளாஸ் ஏ பிரைவேட் ஐபி அட்ரஸ் ஸ்பேஸ் என்ன, வாட் இஸ் அ கிளாஸ் பி பிரைவேட் அட்ரஸ் ஸ்பேஸ் என்ன, இதெல்லாம் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா, இங்க பாருங்க, வாட் மஸ்ட் ஹேப்பன் இஃப் DHRP IP கான்ஃபிளிக்ட். DHRP IP கான்ஃபிளிக்ட் ஆச்சுன்னா என்ன நடக்கும், நேற்றே சொன்னேன். கான்ஃபிளிக்ட் ஆச்சுன்னா என்ன நடக்கும்? பேக் அட்ரஸ் கண்டுபிடிக்க சரி ரீஅசைன் both computers. ஓகேங்களா, சோ நம்மளுக்கு எதனால கான்ஃபிளிக்ட் நடக்குது? இப்ப வந்துட்டு யாரோ ஒருத்தர், நம்ம எல்லாமே DHCP-யா வச்சுட்டோம். ஓகேங்களா, ஆனா யாரோ ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, DHCP கொடுக்குற ஐபியை கொண்டு போய் அவர் ஸ்டாட்டிக்கா அசைன் பண்ணிட்டாரு ஒரு இடத்துல போயிட்டு. ஓகேங்களா, ஆனா DHCP-க்கு வந்து தெரியாது, அவர் ஸ்டாட்டிக்கா அசைன் பண்ணது DHCP-க்கு தெரியாது. அதனால DHCP என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த ஐபியை ரிலீஸ் பண்ணுது புது பிசிக்கு வந்துட்டு. அதே ஐபியை ரிலீஸ் ஆகும்போது ரெண்டு இடத்துல கான்ஃபிளிக்ட் நடக்குது. அப்படின்னா வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம், we have to administrator must fix the conflict by the hand by the DHCP. ஓகேங்களா, சோ இந்த ரிவ்யூ கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்க வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா, வாட் டைப் ஆஃப் அப்ளிகேஷன் லேயர் ப்ரோட்டோகால் த செக்யூர் கனெக்ஷன் த சிமிலர் டு டெல்நெட். என்னது வரும்? செக்யூர் கனெக்ஷன் சிமிலர் டு டெல்நெட். சிமிலர் டு டெல்நெட்னா என்ன வரும்? டெர்மினல் ஸ்டேஷன் எடுக்க போறாங்க, ஆனா வந்து செக்யூரா எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நம்ம என்னென்ன ப்ரோட்டோகால் பார்த்தோம்? டெல்நெட் பார்த்தோம், FTP பார்த்தோம், DNS பார்த்தோம், DHCP பார்த்தோம், SSH பார்த்தோம். எந்த இது வந்து செக்யூர் கனெக்ஷன்ஸ் கொடுக்கும்? எந்த ப்ரோட்டோகால்? விச் அப்ளிகேஷன் லேயர்? SSH வருங்களா? SSH. இந்த மாதிரி வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்த்துட்டே வரலாம். ஸோ இதெல்லாமே நான் வந்துட்டு உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஸோ இந்த ரிவ்யூ கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நீங்க பார்த்துட்டு இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளவுதான் வந்துட்டு ஐபி அட்ரஸோட பேசிக்ஸ் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, இதான் வந்துட்டு சாப்டர் 3ல வந்துட்டு நம்ம பார்க்கணும். சாப்டர் 3ல வந்துட்டு இன்ட்ரோடக்ஷன் டு TCP IP அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்த்தோம். அதுல என்னென்ன பார்த்தோம்? டாட் மாடல் பார்த்தோம். ஓகேங்களா, டாட் மாடல் பார்த்தோம், அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் பார்த்தோம். அதுக்கப்புறம் அதுல ஐபி அட்ரஸ் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தோம். IPv4னா என்னன்னு பார்த்தோம். ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா, DHCP எப்படி வந்துட்டு DHCP IP எடுக்குது. ஸோ எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இதுல வந்துட்டு போத்தி கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஒரே ஒரு முன்னாடி போறதுக்கு முன்னாடி, இப்போ நம்ம ஒரு கரண்டா வந்து IP வெர்ஷன் 4 தான் யூஸ் பண்றோம், கரெக்ட் இல்ல? ஆமா, IPv6 வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனா வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப ஃபெமிலியரா இருக்கிறது வந்துட்டு ஃபெமிலியர் அண்ட் யூஸ்ஃபுல்லா ஆக்சுவலா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து IPv4. அப்போ ரெண்டு ஐபி அட்ரஸ் இருக்குங்களா உங்களுக்கு நம்ம சிஸ்டத்துல? IPv4 ஒன்று, V6 ஒன்று இருக்கும். V6 ஒன்று. ஓகே ஓகே. இன்னும் IPv4 இன்னும் முடியல. IPv4ல பேசிக்ஸ் தான் நீங்க பாத்திருக்கீங்க இது வரைக்கும். ஓகே, இது வரைக்கும் நீங்க பார்த்தது எல்லாமே பேசிக்ஸ் தான். ஓகேங்களா, ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு 3 சாப்டர் பார்த்துட்டோம். 3 சாப்டர் பார்க்கறதுக்கே நம்மளுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு? போன திங்கட்கிழமை ஆரம்பிச்சோமா?
அதுல ஒரு 4 days, இன்னைக்கு ஒரு 2 days, நேத்து ஒரு நாள், ஓகே டோட்டலா 5 days முடிஞ்சிச்சு. இதுல 3 chapter பாக்குறதுக்கு. இதுவும் வந்துட்டு இது வெறும் வந்துட்டு we have to see that fundamentals. ஸோ இதான் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு அடுத்ததா வந்துட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஈஸி சப்நெட்டிங் சாப்டர் 4. இதுதான் வந்துட்டு நான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ வந்து சப்நெட்டிங்கோட பேசிக்ஸ் வந்துட்டு பார்ப்போம். இப்போ இந்த இது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிசியை வந்துட்டு ஒரு ஒரு நெட்வொர்க் வந்து எடுத்திருக்காங்க. இந்த நெட்வொர்க் எடுத்திருக்காங்க. இந்த நெட்வொர்க் வந்து எடுத்திருக்காங்க. இந்த நெட்வொர்க் வந்துட்டு 192.168.10/24 அப்படின்னு எடுத்திருக்காங்க. புரியுதா? இந்த நெட்வொர்க் வந்து நம்ம வச்சிருக்கோம். ஒன் லார்ஜ் ப்ராட்காஸ்ட் டொமைன் வந்துட்டு இருக்கு. ஒன் லார்ஜ் ப்ராட்காஸ்ட் டொமைன் வந்துட்டு நமக்கு இருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா வந்துட்டு இதுல வந்துட்டு எத்தனை பிசிஸ் இருக்கு? ஆல்மோஸ்ட் வந்துட்டு 2ல இருந்து ஆரம்பிச்சு 132 வரைக்கும் வருது. 132 அப்படின்னா வந்துட்டு ஒரு மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 131 மிஷின்ஸ் இருக்கு. 132 மிஷின்ஸ் வந்துட்டு ஒரே நெட்வொர்க்ல கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு ஒரு பெரிய ப்ராட்காஸ்ட் டொமைன் வந்து கிரியேட் ஆகும். நீங்க என்னதான் சுவிட்சில் நீங்க போட்டு கனெக்ட் பண்ணாலும் வந்துட்டு அது வந்துட்டு ஒரு பெரிய ப்ராட்காஸ்ட் டொமைனா தான் அதை எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ நீங்க ஏதாவது ஒரு மேக் அட்ரஸ் கண்டுபிடிக்கணும், இல்லைன்னா வந்துட்டு we have to find it the DSCP அப்படின்ற மாதிரி நீங்க வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு இது ஒரு பெரிய ப்ராட்காஸ்ட் டொமைனா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த பெரிய ப்ராட்காஸ்ட் டொமைன் இருக்கிறதுனால என்னென்ன வந்துட்டு பிரச்சனை இருக்கு அப்படின்றதான் பார்க்கலாம். சாப்டர் 2 இன்ட்ரோடக்ஷன் டு ஸ்டோன் இன்டர்வியூ. ஓகேங்களா? ஒன் லார்ஜ் நெட்வொர்க் இட் இஸ் நாட் குட். இட்ஸ் நாட் அ குட் திங் பிகாஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 3 chapter you will be that peppered with that incessantly telling you that. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் விட்டுங்க. அவர் என்னென்னமோ போட்டிருப்பாரு, அதெல்லாம் தேவையில்லை. இவ்வளவு பெரிய நெட்வொர்க் ஹியூஜ் இதா இருக்கு. ஓகேங்களா? இதுல எல்லாத்தையுமே ஒரு ப்ராட்காஸ்ட் பண்ணணும். ஏன்னா கண்டிப்பா ப்ராட்காஸ்ட் நடக்கதான் செய்யும். ஓகேங்களா? டிஎஸ்சிபி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டிஎஸ்சிபி சர்வரை கண்டுபிடிக்கணும், ப்ராட்காஸ்ட் நடக்குது. ஏஆர்பி ப்ரோட்டோகால்ஸ் வந்துட்டு ஐபி டு மேக் அட்ரஸ் கன்வெர்ட் பண்றதுக்கு வந்துட்டு ப்ராட்காஸ்ட் நடக்குது. இவ்வளவு பெரிய இடத்துல ப்ராட்காஸ்ட் நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஈச் அண்ட் எவரி மிஷினுமே ப்ராட்காஸ்ட் பண்ணுச்சு அப்படின்னா ரொம்ப பெருசா இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து டைம் எடுத்துக்கணும். டேட்டா வந்து ரிசீவ் ஆகிறதுக்கு வந்துட்டு ரொம்ப டைம் எடுத்துக்கணும். ஓகேங்களா? அதுவும் போக வந்துட்டு இங்க வந்துட்டு செக்யூரிட்டின்னு ஒண்ணு கிடையாது. ஓகேங்களா? எல்லாருமே சேம் நெட்வொர்க்ல இருக்கும்போது வந்துட்டு இப்போ ஒரு ஆர்கனைசேஷன்ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நிறைய டீம்ஸ் இருக்கும். ப்ராஜெக்ட் டீம்ஸே வந்துட்டு ஒரு 10-15 இருக்கும். அது போக வந்துட்டு ஐடி டீம் தனியா இருக்கும், அட்மின் டீம் தனியா இருக்கும். அது போக வந்துட்டு மற்ற டீம்ஸ் எல்லாமே இருக்கும், ஹெச்ஆர், ஃபினான்ஸ் டீம், இந்த மாதிரி நிறைய டீம்ஸ் வந்துட்டு we have to call it as. ஓகேங்களா? எல்லாருமே என்ன நினைப்பாங்க அப்படின்னா வந்துட்டு டேட்டா வந்து நான் செக்யூரா வைக்கணும்னு தான் நினைப்பாங்க. we call it as the data to be a secured. ஒரே ஒரு நிமிஷம். ஓகேங்களா? எல்லாத்துலயுமே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு பெரிய நெட்வொர்க்கா வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த செக்யூரிட்டி இது எல்லாத்தையுமே இது வந்துட்டு ஜெயின் நெட்வொர்க் வந்துட்டு பிரேக் பண்ணணும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா we are going to that. ஓகேங்களா? it will be nice to break that one huge network addresses, create 4 manageable networks from it. Your bacha Hindi team बोलता है. The infamous trick of that subnetting. The trick of the subnetting இங்க தான் கொண்டு வராங்க. அப்படின்ற போது என்ன பண்றோம் அப்படின்னா இங்க வந்துட்டு 3 டீமா பிரிச்சிட்டோம். இது வந்து ப்ராஜெக்ட் 1, ப்ராஜெக்ட் 2, ப்ராஜெக்ட் 3ன்னு பிரிச்சிட்டோம் ஒரே ஆபீஸ்ல வந்துட்டு. ஓகேங்களா? ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு தனித்தனி இதா இருக்காங்க. இங்க ஒரு 3 மிஷின் இருக்கு, இங்க ஒரு 3 மிஷின் இருக்கு, இங்க ஒரு 3 மிஷின் இருக்கு. ஸோ இங்க வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா 3 நெட்வொர்க்கா பிரிச்சுட்டாங்க. இது ஒரு நெட்வொர்க், இது ஒரு நெட்வொர்க், இது ஒரு நெட்வொர்க், இது ஒரு நெட்வொர்க் அப்படின்றது மாதிரி நம்ம பிரிச்சோம் அப்படின்னா 4 நெட்வொர்க்கை பிரிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய நெட்வொர்க்கை வந்துட்டு நம்ம வந்துட்டு சின்ன நெட்வொர்க்கா மாத்திட்டோம். மாற்றும் போது ப்ராட்காஸ்ட் டொமைன் வந்துட்டு சின்னதா மாறும். பிளஸ் வந்துட்டு நமக்கு அடிஷனல் செக்யூரிட்டின்னு உங்களுக்கு கிடைக்கும்.
ஓகேங்களா. ஸோ இவங்களுடைய டேட்டா அவங்களுக்கு போகாது. இந்த ப்ராஜெக்ட் ஓனரோட டேட்டா வந்துட்டு அவங்களால டைரக்டா எடுக்க முடியாது. ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்துட்டு அதுல இருக்கிறது வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு. ஸோ அதனாலதான் வந்துட்டு சப்நெட்டிங் அப்படின்ற மாதிரி சொல்றோம். ஒண்ணு வந்து பிரேக் த ப்ராட்காஸ்ட் டொமைன். ஓகே. சப்நெட்டிங் இஸ் யூஸ்ட். ஓகே. ஓகேங்களா. பிரேக் த ப்ராட்காஸ்ட் டொமைன். செக்யூர் அப்புறம் ஓகேங்களா. ஹவு டு கிரியேட் அ சப்நெட்ஸ். இங்க வந்துட்டு நான் ஒரே ஒரு விஷயத்த தெளிவா சொல்லிக்கிறேன். இதுக்கு முன்னாடி நீங்க ஒண்ணு படிச்சிருப்பீங்க, சப் நெட்வொர்க் மாஸ்க்னு ஒண்ணு படிச்சிருப்பீங்க. சப் நெட்வொர்க் மாஸ்க் அது வேற. அது எதுக்காக அப்படின்றது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா, தட் இஸ் கால் தட் ஒரு ஐபி அட்ரஸ்ல எவ்வளவு நெட்வொர்க் பிட்ஸ் இருக்கு, எவ்வளவு ஹோஸ்ட் பிட்ஸ் இருக்கு அப்படின்ற டிஃபரன்ஸ்க்காக தான் வந்துட்டு அந்த சப்நெட் மாஸ்க் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. சோ அதுக்காக தான் வந்துட்டு இங்க வந்துட்டு சப்நெட் அப்படின்னா வந்துட்டு மேஜர் நெட்வொர்க்கை மல்டிபிள் சப்நெட்ஸா உடைக்கணும், மல்டிபிள் சப் நெட்வொர்க்கா உடைக்கணும். மேஜர் நெட்வொர்க்கை மல்டிபிள் சப் நெட்வொர்க்ஸா உடைக்கணும். அதனாலதான் இங்க வந்துட்டு சப்நெட்ஸ் அப்படின்ற சொல்றோம். இந்த சப்நெட்டும் சப் நெட்வொர்க் மாஸ்க்கும் வந்துட்டு டிஃபரன்ஸ் இருக்கு. சப்நெட்ஸ் வேற, சப் நெட்வொர்க் மாஸ்க் வேற. ஓகே. ஓகேங்களா. சோ அதை வந்துட்டு நான் இங்கேயே கிளியர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வந்துட்டு. சோ பின்னாடி போயிட்டு நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகேங்களா. சோ இதான் வந்துட்டு இதுல இருக்கிறது வந்துட்டு. சோ இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா, டு கிரியேட் அ சப்நெட் டு ஸ்டார்ட் பை ஃபுல்லி ஃபில்லிங் தட் ஃபாலோவிங் 3 ஸ்டெப்ஸ். ஒன்னு வந்துட்டு என்ன அப்படின்னு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா, இந்த 3 மெத்தட் படி தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா. சோ ஒன்னு வந்துட்டு என்னன்னா, டிட்டர்மைன் நம்பர் ஆஃப் நெட்வொர்க் ஐடி. நம்பர் ஆஃப் நெட்வொர்க் ஐடினா என்ன அப்படின்னா வந்துட்டு எத்தனை நெட்வொர்க் வேணும், அது எத்தனை குரூப்பா பிரிக்க போறீங்க, how many groups are we have to split it. So one of that each LAN subnet, one of them that wide area network. ஒன்னு வந்து லேண்ட் சப்நெட்டுக்காக பிரிக்க போறோம், இன்னொன்னு வந்து வைட் ஏரியா நெட்வொர்க்குக்காக பிரிக்க போறோம். ஓகேங்களா. அந்த நெட்வொர்க் ஐடி வந்துட்டு. ஓகேங்களா. சோ லேண்ட் சப்நெட்ஸ் வந்துட்டு நம்மள்ட்ட நிறைய இருக்கும், வைட் ஏரியா நெட்வொர்க் 1 or 2 இருக்கும். ஓகேங்களா. அடுத்ததா வந்து அடுத்த ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா, டிட்டர்மைன் நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் ஐடி பெர் சப்நெட். ஓகேங்களா. இப்போ வந்துட்டு நம்மளுடைய டிபார்ட்மெண்ட் வைஸ் வச்சு நம்ம பிரிச்சோம், அதை வச்சு பிரிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேங்களா. சோ அடுத்ததான் வந்துட்டு ஹோஸ்ட் ஐடி பேஸ் பண்ணி வந்துட்டு நம்மளுக்கு வந்து பிரச்சனை பிரிக்க வேண்டியிருக்கும் சில இடத்துல. சோ அதுக்கு எப்படி பிரிக்கலாம் அப்படின்றது செகண்ட் மெத்தட்ல பார்க்க போறோம். தேர்ட் மெத்தட் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா, பேஸ்ட் ஆன் த ப்ரீவியஸ் ரிக்வயர்மெண்ட், யூனிக் சப்நெட் மாஸ்க் ஃபார் என்டையர் நெட்வொர்க். ஒன்னு வந்துட்டு யூனிக் சப்நெட் ஐடி. இந்த மாதிரி பிரிக்கும் போது வந்துட்டு நமக்கு என்னன்னா, எல்லா ஐபி அட்ரஸ்க்குமே வந்துட்டு ஒரே சப்நெட் மாஸ்க் தான் வரும். நீங்க எத்தனை நெட்வொர்க்கா உடைச்சாலும் அத்தனை நெட்வொர்க்குமே சப்நெட் மாஸ்க் வந்துட்டு ஒண்ணு போலதான் இருக்கு. ஓகேங்களா. யூனிக் சப்நெட் ஐடி ஃபார் ஈச் பிசிக்கல் சப்நெட். யூனிக் அந்த ரேஞ்ச் ஆஃப் ஹோஸ்ட் ஐடி ஃபார் ஈச் சப்நெட் வந்துட்டு அதுவும் வந்துட்டு சேமா தான் இருக்கு. ஓகேங்களா. சோ இப்ப வந்துட்டு எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த ஸ்டெப் படி வந்துட்டு இந்த ஈஸி சப்நெட்டிங் படி வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா, நான் நெட்வொர்க் பேஸ் பண்ணி பிரிக்கிறேங்க. என்கிட்ட வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு 10 டீம் இருக்கு. 10 டீமுக்கும் ஒவ்வொரு நெட்வொர்க் ஐடி வேணும் அப்படின்றதுக்காக நான் பிரிக்கிறேன். ஓகேங்களா. அதுக்குள்ள எத்தனை ஹோஸ்ட் இருக்குன்றது அதுக்கப்புறம் அடுத்து வர கதை. ஓகேங்களா. இப்ப 10 டீமுக்கு நான் வந்துட்டு 10 நெட்வொர்க் ஐடியா பிரிச்சுட்டேன். 1 2 3 4 5 6 7 அப்படின்ற மாதிரி நான் பிரிச்சு வச்சுட்டேன். நான் வந்துட்டு எல்லாத்தையுமே நான் வந்துட்டு பிரிச்சு வச்சுட்டேன். இப்போ டிட்டர்மைன் த நம்பர் ஆஃப் ரிக்வயர்ட் நெட்வொர்க் ஐடிஸ் அப்படின்ற மாதிரி நம்ம வந்துட்டு இங்க வந்து போட்டுட்டு நம்ம வந்துட்டு இது மாதிரி பண்ணிட்டோம். வைட் ஏரியா நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ் எல்லாமே நான் வந்துட்டு பண்ணிட்டேன். ஓகேங்களா. அப்போ எனக்கு வந்துட்டு என்னன்னா, நீங்க எத்தனை நெட்வொர்க் ஐடி பிரிச்சாலும் அதுல வர நெட்வொர்க் ஹோஸ்ட் அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா சேமா தான் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் நெட்வொர்க் ஐடிக்கு வந்துட்டு 50 ஹோஸ்ட் வருது அப்படின்னா செகண்ட் நெட்வொர்க் ஐடிக்கும் 50 தான் வரும். அதே மாதிரி 10க்குமே வந்துட்டு 50 ஹோஸ்ட் ஐடி தான் வரும். 10க்குமே வந்துட்டு சேம் சப்நெட் மாஸ்க் தான் வரும். 10 நெட்வொர்க்குமே அதுல இருக்க ஹோஸ்ட் எல்லாத்துக்குமே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா 50 50 50 கொடுத்தானா ஒரு 500 வருதா. இந்த 500க்குமே வந்துட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு எனக்கு வந்துட்டு சேமா தான் வரப்போகுது. ஓகேங்களா. சேமா தான் வந்துட்டு நம்மளுக்கு என்ன வருது, சப்நெட் மாஸ்க் சேமா தான் வரப்போகுது.
ஓகேங்களா. ஹோஸ்ட் ஐடி சேமா தான் வரப்போகுது, சப்நெட் ஐடியும் சேமா தான் வரப்போகுது. ஓகேங்களா. ஸோ இதான் வந்துட்டு ஈஸி சப்நெட்டிங்ல இருக்கிறது. ஓகேங்களா. இது அட்வான்டேஜும் கூட, இது டிஸ்அட்வான்டேஜும் கூட. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதோட அட்வான்டேஜஸ் ஃபுல்லாவே நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இதோட டிஸ்அட்வான்டேஜ் அப்புறம் பார்ப்போம். எதனால இது டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஈஸி சப்நெட்டிங் எதனால டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்றத நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகேங்களா. இப்போ வந்துட்டு சப்நெட் அட்ரஸ் ஸ்கீம் டு த நெட்வொர்க், எவ்ரி நெட்வொர்க் டு பார்ட் ஆஃப் த நெட்வொர்க். ஓகேங்களா. Subnet mask is 32 value to either receive that. Okay, the condition to meet subnet mask to each machine. Subnet mask is 32-bit value to allow to device packet distinguish network ID portions and then host ID portions, and 32-bit composed into ones and zeros, where that ones represent the portions. Okay, refer to the network. ஓகேங்களா. இப்போ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி, இதுல வந்துட்டு சப்நெட் மாஸ்க் வந்துட்டு சேமா தான் இருக்கும். கிளாஸ் ஏனாலே சப்நெட் மாஸ்க் இதுதான், கிளாஸ் பினாலே சப்நெட் மாஸ்க் இதுதான், கிளாஸ் பினாலும் சப்நெட் மாஸ்க் வந்துட்டு இதே தான், வந்துட்டு கிளாஸ் சினாலும் சப்நெட் மாஸ்க் இதே தான். இது மாற போறதே கிடையாது. அந்த ரேஞ்சஸ்ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா 1ல இருந்து 127 வரைக்கும் கிளாஸ் ஏ. அந்த கிளாஸ் ஏல எந்த நெட்வொர்க் எடுத்தாலும் வந்து சப்நெட் மாஸ்க் இதுதான். அதே மாதிரி 192ல 128ல இருந்து 191 வரைக்கும் வர்றதுல வந்துட்டு எல்லாத்துக்குமே சப்நெட் மாஸ்க் இதுதான். அதே மாதிரிதான் ஈஸி சப்நெட்லயும் வரப்போகுது. ஓகேங்களா. ஸோ இப்படிதான் வந்து 2 பவர்ல எடுப்போம். நம்ம வந்துட்டு எப்படி பவர்ஸ்ல எடுத்து எப்படி பிரிக்க போறோம் அப்படின்றத வந்துட்டு. ஓகேங்களா. ஸோ சிஐடிஆர் வேல்யூ என்னன்றதை நம்ம நேற்றே பார்த்துட்டோம். ஓகேங்களா. ஆல்மோஸ்ட் வந்துட்டு கிளாஸ்லெஸ் இன்டர் டொமைன் ரவுட்டிங் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். சப்நெட் மாஸ்கோட ஷார்ட் அண்ட் ஃபார்ம் தான் வந்துட்டு சிஏடிஆர் வேல்யூ அப்படின்ற மாதிரி சொன்னேன். அதுதான் இங்க போட்டிருப்பாங்க. The basically that internet service code to allocate the number of the company from the customer to block the size. ஓகேங்களா. This is slash notation means how many bits are turned into ones. How many bits are turned into number of network bits நான் சொன்னேன். அதான் வந்துட்டு 2 1 தான் நம்மளுக்கு வந்துட்டு. ஓகேங்களா. ஸோ இந்த டேபிள் வந்துட்டு நேற்று அனுப்பிச்சிருப்பேன் உங்களுக்கு வந்துட்டு. ஓகேங்களா. 255.00 சிடிஆர் வேல்யூ /8, 255.128 அப்படின்னாலே சிடிஆர் வேல்யூ வந்து /9 அப்படின்ற மாதிரி நம்ம வந்துட்டு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ ஐடி சப்நெட் 0 அப்படின்னா வந்துட்டு என்ன அப்படின்னா, சில இடத்துல வந்துட்டு என்ன நடக்கும் அப்படின்னா வந்துட்டு 0ன்னு வந்துச்சுனாலே வந்துட்டு அது வந்து எடுத்துக்கிறாரு. இப்போ நெட்வொர்க் அட்ரஸ், ஒரு ஹோஸ்ட் அட்ரஸ் வந்துட்டு 0ன்னு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா வந்துட்டு அது எடுத்துக்கிறாரு. ஸோ அதனாலதான் ஐபி சப்நெட்டிங் 0 அப்படின்ற மாதிரி நம்ம வந்துட்டு போயிட்டு இருக்கோம். ஓகேங்களா. ஸோ ஐபி சப்நெட்டிங் 0 அப்படின்னா வந்துட்டு இதுதான் வந்துட்டு ஐபி சப்நெட்டிங் 0 வந்துட்டு சிஸ்கோ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இதை வந்துட்டு நீங்க வந்துட்டு ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம். ஓகேங்களா. சிஸ்கோ ரவுட்டர்ஸ்ல வந்துட்டு. ஓகேங்களா. சிஸ்கோ ரவுட்டர்ஸ்ல வந்துட்டு இதை ஆஃப் பண்ணலாம், இல்லைன்னா ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஐபி சப்நெட் இஸ் எனேபிள் ஆன் த ரவுட்டர்ஸ் விச் ஸ்டாண்ட்ஸ் த டிஃபால்ட் கமாண்ட் running on that rate. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு 0 வருது அப்படின்னா சில இடத்துல எடுத்துக்கிறாரு. Now we can use it as a 0வே நான் வந்துட்டு ஒரு சப்நெட்டா எடுத்துக்கிடுவேன். 0 ஸ்டார்ட் பண்றதும் ஒரு சப்நெட்டா எடுத்துக்கலாம். அது வந்து நெட்வொர்க் அட்ரஸா எடுத்துக்காம அது வந்து ஒரு சப்நெட்டா கூட நான் எடுத்துக்குவேன். அதான் ஐபி சப்நெட் 0 அப்படின்றது. ஓகேங்களா. ஸோ இதை வந்து நான் பின்னாடி சொல்றேன், இப்ப சொன்னா உங்களுக்கு புரியாது. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா how many network bits எல்லாமே 0 வந்துச்சுன்னா என்ன வரும், எல்லாமே 1 வந்துச்சுன்னா என்ன வரும், அதாவது வந்துட்டு போஸ்ட் பிட்ஸ்ல எல்லாமே 0 வந்துச்சுன்னா என்ன வரும். போஸ்ட் பிட்ஸ்ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு இது மட்டும் 1 வருது, ரிமைனிங் எல்லாமே 0 வருது. இல்ல 2 1 வருது, 2 ரிமைனிங் எல்லாமே 0 வருது. இப்போ 3 1 வருது, 4 1 வருது, 5 1 வருது, 6 1 வருது, 7 1 வருது அப்படின்னா வந்துட்டு என்ன சப்நெட் மாஸ்க் வரும் அப்படின்றது. இது வந்து லாஸ்ட் ஆக்டேட்டை பேஸ் பண்ணி எடுத்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. டிசைன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸ் தான் உங்களுக்கு வந்துட்டு, நீங்க ஈஸியா வந்துட்டு பிக் பண்றதுக்காக தான் வந்துட்டு, பார்த்தவங்க நீங்க பிக் பண்றதுக்காக தான். எல்லாமே 0 வருதா, லாஸ்ட் ஆக்டேட்ல எல்லாமே 0 வருது அப்படின்னா வந்துட்டு, மற்ற ஆக்டேட் எல்லாமே வந்துட்டு 1 வருது அப்படின்னா வந்துட்டு, லாஸ்ட் ஆக்டேட் எல்லாமே 0 வருதுன்னா 255 255 255 0.
இப்போ லாஸ்ட் ஆக்டேட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பிட் மட்டும் 1ன்னு ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? அப்படின்னா என்ன வரும்? 255 வரும். அப்படின்னா வந்து 25 நெட்வொர்க் பிட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ரிமைனிங் வந்துட்டு 7 வந்துட்டு ஹோஸ்ட் பிட்ஸா இருக்கு. இதான் வந்துட்டு அதுல வர்றது. ஓகேங்களா? சப்நெட்டிங் கிளாஸ் சி அட்ரஸ் த ஃபாஸ்டஸ்ட் வே. ஓகேங்களா? ஸோ ஃபாஸ்டஸ்ட் வேல வந்துட்டு என்னென்ன இருக்கு அப்படின்றத வந்துட்டு இங்க வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா யூ ஹாவ் த chosen that when you have the chosen the possible subnet mask to determine the number of subnets and the broadcast address you can provide them. How many subnet does chosen subnet mask produce? How many valid host per subnets is available? ஓகேங்களா? இதெல்லாமே வந்துட்டு இந்த 5 கொஸ்டின்ஸ் தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு சப்நெட்டிங் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 5 கொஸ்டின்ஸ் வந்து வேலிட். வாட் ஆர் த வேலிட் சப்நெட்ஸ் வரும்?